தைப்பூசம் விசேஷமா கொண்டாடப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னை பார்வதி தேவியாரிடமிருந்து வேலை வாங்கி வேல்முருகனா நின்ற அந்த நாளை தான் தைப்பூசமா வெகு விமர்சையா பக்தர்களால கொண்டாடப்படுது. அதனால இந்த நாளன்னைக்கு வேல் வழிபாடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம துன்பங்கள் எல்லாமே நீங்கி எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் அழிந்து நல்வாழ்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. அவங்ககிட்ட வேல் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இந்த நாளன்னைக்கு நம்ம வேலுக்கு அபிஷேகம் செய்யணும். சோ வேல் வச்சிருக்கீங்க அப்படின்னா கங்கை நீர் இருந்துச்சு அப்படின்னா கங்கை நீரால நம்ம அபிஷேகம் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, சாதாரண தண்ணீர்ல நம்ம அபிஷேகம் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பசும்பால்ல அபிஷேகம் செய்யணும். அதுக்கப்புறம் பன்னீர் விட்டு நம்ம சுத்தம் செஞ்சுட்டு செம்பு, பித்தளை அப்படி இல்லைன்னா வெள்ளி கிண்ணத்துல ஏதாவது ஒரு கிண்ணத்துல பச்சரிசியா நிரப்பி அதுக்கு மேல அழகா பூக்களால நம்ம அலங்காரம் செஞ்சுட்டு அதுக்கு நடுவுல அந்த வேலை சொருகி வைக்கணும். வேலுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு நெய்வேத்தியமா புளி சாதம், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், 6 சாதமும் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா 6 சாதங்களும் நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு பண்ணலாம். 6 சாதம் செய்ய முடியல அப்படின்னாலும் கட்டாயம் நம்ம சக்கரை பொங்கல் வச்சு நம்ம வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்பு.